Hi friends, welcome to our channel Vegetarian சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு டிஃபன் சாம்பார். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு குக்கரில் 1 கிளாஸ் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2 to 3 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவின 1 கிளாஸ் பாசிப்பருப்பு கூட 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 1:2.5 அப்படின்ற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே 4 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நார்மல் சைஸில் ஒரு வெங்காயம், 6 பல் பூண்டு, அதாவது நான் இங்கே 3 சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸு பூண்டு அப்படின்றதுனால 3 கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே 3 தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 4 விசில்லேருந்து 5 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 விசில் வைக்கும்போது பாசிப்பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கும். இதை அப்படியே மத்து வச்சு நல்லா மைல்டாக கடைஞ்சாலே போதும், நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான டைம் தான் எடுக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்ற விதமாக நல்லா மைல்டான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. பாசிப்பருப்பு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சாம்பாரை அடுப்பில் வச்சுக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அது கூடவே சிறிதளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அது கூடவே கருவேப்பிலை 2லேருந்து 3 கொத்து சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக சாம்பாரில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் ரெசிபி இட்லி, தோசைக்கெலாம் அட்டகாசமான ஒரு சைடிஷ் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வெஜிடேரியன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.